சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. மேசராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் மாசி மாதம் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில் நடக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்கணும். மேசராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான். அவர் எங்கே இருக்கார், எந்த நட்சத்திரத்தில் இருக்கார், மற்ற கிரகங்கள்லாம் உங்களை எப்படி இயக்குறாங்க, அதான் இப்போ நம்ம பார்க்கலாம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடம் அப்படின்னாலே தெய்வ அனுகூலத்தை குறிக்கக்கூடிய இடம். வாழ்க்கையில் நமக்கு எப்பையெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ அப்பையெல்லாம் தீர்ப்பதற்குரிய இடம் 3ஆம் இடம். அந்த இடம் தான் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் கோச்சாரத்தில் இந்த மாதம் சஞ்சாரம் பண்ணுறார். அவரும் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். இது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு தெய்வ அனுகூலத்தை கொடுக்கும் தான் சொல்லணும். அப்படி பார்க்குற போது மேசராசியில் பிறந்த நீங்கள் இந்த மாதம் லைஃப்பில் நீங்கள் என்ன கோல் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். ரொம்ப நாளாக நீங்கள் ஏதாவது ஒரு காரியம் தள்ளி போயிட்டுருக்கு, நடக்காமல் இருக்குது, அல்லது டிலே ஆகிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் இந்த மாதம் நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக நீங்கள் ஏதாவது ஒரு செய்தியோ தகவல்களையோ எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறீங்க, இன்றைக்கி வரைக்கும் அது நடக்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் அந்த காரியங்கள் நடப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையுமே இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறுவதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு. எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த மாதம் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. 3ஆம் இடம் அப்படின்னாலே முயற்சின்னு அர்த்தம், எண்ணம்னு அர்த்தம், சிந்தனைன்னு அர்த்தம், செயல்பாடுகள்னு அர்த்தம். ஆக உங்களுடைய செயல்பாடுகளும் சிந்தனைகளும் எவ்வளோக்கு எவ்வளோ பெரிய லெவலில் இருக்கோ அந்த அளவுக்கு இந்த மாதம் நீங்கள் வாழ்க்கையை வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதுலேயும் செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கிறது, துணிஞ்சி சில முடிவுகள் எடுப்பீங்க. அந்த முடிவுகள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாகவும் சாதகமாகவும் இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதம் என்னவாக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாகவே ஆவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொருளாதார நிலைகள், கையில் பணம் தனம் பொருள் இருக்குது. பட் எதையாவது நீங்கள் இந்த மாதத்தில் முதலீடு பண்ணுங்கள். முதலீடு பண்ணுற அளவுக்கு எனக்கு வருமானம் இல்லைன்னு சொல்ல வேண்டாம். இருக்கிற பணத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். பின்னாடி உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிச்சுட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் பரவாயில்ல. இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அந்த மாற்றத்துக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்குது அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ இந்த மாதத்தில் உங்களுக்கு வீடு மாற்றம், இடமாற்றங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை, நல்லபடிக்கு சேல் ஆகலை, அது எப்போ விற்கும் தெரியல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதத்தில் உங்களுடைய சொத்துக்கள் நன்விலைக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக என் வீட்டுக்கு நல்லா டெனண்ட் வரல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கும் டெனண்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் நிறைய இருக்குது. அதுலேயும் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, உங்களுடைய ஜாப், உங்களுடைய கரியர் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட்டு உங்களுடைய கரியரில் புதன் அவர் 12ஆம் இடத்துல இருக்கார். அவருமே பார்த்தீங்கன்னா நல்ல நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறதுனால வேலை வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை உங்களுக்கு இந்த மாதம் இல்லை. ஆனாலும் ஒர்க்கில் நிறைய ஒரீஸ் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும், டென்ஷன் இருக்கும். அதையெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க. ஏன்னா இந்த மாதத்தில் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறேன் அல்லது ப்ரைவேட் கம்பெனியில் இருக்கேன், நல்லது ஒரு ரெப்யூட்டட் கன்சல்டன் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பரவாயில்ல. ஆக இந்த மாதத்தில் வேலையின் நிமித்தமாக நான் இடம் மாறணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு மாற்றங்கள் இருக்குது. நான் ரோல் சேஞ்ச் பண்ணணும் ரொம்ப நாளாக நினச்சிட்ருக்கேன், எனக்கு ரோல் சேஞ்ச் ஆகாமல் இருக்குங்கிறவங்களுக்கு ரோல் சேஞ்ச் ஆகும். அல்லது வேலையின் காரணமாக எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் நன்மை, அல்லது வேலையில் ட்ரான்ஸ்ஃபர், இன்னர் சேஞ்சஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையுமே உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் இருக்குது. அது மட்டும் இல்லை, நான் கம்பெனி மாறணும், வேறு கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும், வேறு கம்பெனிக்கு மூவ் பண்ணணுங்கிறவங்களும் இந்த மாதத்தில் தாராளமாக நீங்கள் மூவ் பண்ணலாம்.
ரொம்ப நாளாக எனக்கு வழக்கு இருக்குது, டிஸ்பியூட் இருக்குது, அந்த கேஸ் இருக்குது, அதில் நான் ஜெயிப்பேனா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் கேஸில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு அல்லது விடுபடுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டு. நான் ரொம்ப நாளாக லோன் அப்ளை பண்ணியிருக்கேன், கிடைக்கல, டிலே ஆகிட்டுருக்கு. இந்த மாதமாவது அது கிடைக்குமா அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும். இது எல்லாமே மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. எல்லாருக்கும் இந்த மாதத்தில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன், உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம். யாருக்கெல்லாம் நீரோ ப்ராப்ளம் இருக்குது, அடி வயிற்றுல பிரச்சனைகள் இருக்குது, நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது, ப்ரெஷர் இருக்கிறவங்க, உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள். இது இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம். ஏன்னா உங்களுடைய உடம்புல இந்த மாதம் நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டி பவர் ரொம்ப குறைவு. அதனால் அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் இந்த மாதம் நல்லதொரு லாபத்தை, வருமானத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக எனக்கு திருமணம் நடக்கலை, டிலே ஆகிட்டு இருக்கு அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் திருமணத்திற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ உங்களுக்கு லவ் அஃபையர் இருக்குது, உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகி அது மேரேஜில் முடிவதற்கான சந்தர்ப்பங்களும் நிறைய உண்டு. நான் என்னுடைய பிஸ்னஸில் நான் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் பார்ட்னர் லாபம் அடைவதற்கான வாய்ப்பும் இந்த மாதத்தில் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்த குருவும் சனியும் சேர்ந்து பார்க்குறாங்க. அப்படி இருந்தாலே தேவையில்லாத எந்த விஷயத்திலும் தலையிடாதீங்க. யாருக்கும் பெரிய லெவலில் சூரிட்டி போடுறது அல்லது அவங்களுக்காக செக்யூரிட்டி கொடுக்கறது, இதையெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த மாதம் பண்ணுங்கள். இதெல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லை, உங்களுடைய 8ஆம் இடத்தில் இருக்கிறனால சில சமயங்களில் எதையாவது தடை பிரச்சனைகள் இருக்கும். ஒரு பக்கம் வெற்றி என்பது உங்களுக்கு ஒரு பக்கம் நல்லாக இருந்தால் கூட அந்த வெற்றியை அடைவதற்கு நீங்கள் நிறைய விலை கொடுக்க வேண்டிய காலமும் இந்த மாதம் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. நண்பர்களால் ஏற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு மூத்த அக்கா, அண்ணே இருந்தாங்கன்னா அவர்களால் நன்மை, அவர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம், இதுவும் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது சிறு தொழில் பண்ணுறீங்க, சுய தொழில் பண்ணுறீங்க, அல்லது வீட்டில் வச்சு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கும் சரி நல்லா இருக்குது. அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் உங்களுக்கு ஏற்றம், முன்னேற்றம் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதத்தில் நிறையா உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறையா உண்டு. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க. அதே தேடுதல் என்பது இந்த மாதம் அதிகமாக உங்களுக்கு இருக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குது. நான் ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேன், குறிப்பாக நான் இன்ட்ரா ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு ஏற்ற முன்னேற்றங்கள் இருக்குது. நான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். நான் கோல்டு பாண்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்குங்க. இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஆக சாதகமாக இருக்குங்கிறதுக்காக நீங்கள் பெரிய லெவலில் கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. குறிப்பாக நீங்கள் பிட்காயின்ஸ், கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பார்த்து பண்ணுங்கள். இது அத்தனையும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். நான் கலைத்துறையில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் உங்களுக்கு இருக்குது, முன்னேற்றங்களும் இருக்குது, உங்களுக்கு பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இருக்குது. நீங்கள் நியூ அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுவீங்க, இதுவும் இந்த மாதம் உண்டு. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அரசாங்கத்தான் நன்மை அல்லது ஒரு நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இதுவும் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய எஜுகேஷன், கல்வியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. ஹையர் எஜுகேஷனில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அண்டர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸாமினேஷன் டைம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்கு. ஆக இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியை அடிக்கடி போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க, தரிசனம் பண்ணுங்க. அது மட்டுமல்ல, பெருமாள் கோயிலே இருக்கக்கூடிய கருடாழ்வாருடைய வழிபாடு இந்த மாதம் ரொம்ப முக்கியம். அதுலேயும்
தன்வந்திரி பகவானை கும்பிட்டு வாங்க, உடல் ஆரோக்கியம் நல்லாக இருக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் துர்க்கையை வழிபாடு பண்ணுங்க. இன்னும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.